ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய ஜானகியோட குடும்பத்தை நோக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரும் ஆபத்து ஒன்றும் வந்துட்டு இருந்தாங்க சொல்ல முடியும். அது சமயம் பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் வந்து ரொம்பவுமே வந்து கவலையில் இருக்காங்க. நம்ம வந்து இலக்கியோட ஆசையை வந்து நிறைவேற்ற முடியல. நம்மளுடைய பைரவி அம்மா வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி வந்து ஏன் பைரவி அம்மா வந்து இப்படி வந்து பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட மூளையே இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம இலக்கிய கையில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணி அந்த மாணிக்கத்தோட இடத்த வந்து வாங்கி உன்னுடைய கனவு வந்து நிறைவேற்ற போறேன்னு தெரியல இலக்கியா அப்படின்ற மாதிரி வந்து புலம்ப வந்து ஆரம்பிக்கிறாருங்க நம்முடைய கௌதம். நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா வீடு கௌதம் அந்த இடம் இல்லைன்னா என்ன, நம்ம வந்து வேறு இடம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இல்லை இலக்கியா அந்த இடத்த தான் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கியே தீரணும், இலக்கியா அம்மா வந்து எதிர்த்து கண்டிப்பாக அந்த விஷயத்தை செய்வேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே இதை வந்து இந்த முடிவை வந்து நைட்டு எடுக்கிறாங்க. ஆனால் விடிய காலில் பார்த்திங்கன்னா அவங்கள தேடி ஒரு பூகாம்பரமான வந்து ஒரு பிரச்சனை வந்து தேடி வருதுங்க. அது யாராலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சலியால் தாங்க. இந்த ஆஞ்சலி பார்த்தீங்கன்னா வீட்டில் சிந்தாமணிக்கையில் வந்து நான் வந்து கோயில் எப்படியாவது வந்து மீட் பண்ணி கார்த்திகையிடம் வந்து வீட்டுக்கு வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ண. ஆனால் அந்த இடத்துல வந்து இந்த இலக்கியா வந்து கார்த்திகை வந்து எப்படியோ வந்து காப்பாற்றி விட்டா. அந்த இடத்துல கார்த்திகையுமே வந்து என் கண்ணில் வந்து படலை. இதுக்கு மேலே வந்து நான் பொறுத்துக்கிட்டு இந்த வீட்லேயே வந்து உட்காந்துட்டு இருந்தேன், எனக்கு வந்து 10 பைசா பிரோஜனம் நான் நினச்ச வந்து வாழ்க்கையை வந்து வாழ முடியாது. நான் வந்து மறுபடியும் வந்து பணக்கார வாழ்க்கையை வந்து வாழணும்னா கண்டிப்பாக அந்த கார்த்திகை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதோட வந்து நேராக வந்து அவங்க வீட்டுக்கே வந்து போயிட்டு என்னை வந்து ஏற்றுக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா சிந்தாமணிக்கையில் சொல்லிட்டு கிளம்பி நேராக வந்து நம்முடைய கௌதம் சாரோட வீட்டுக்கு தாங்க வந்து போகிறா. அங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் இலக்கிய ஜானகி எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன பேசிட்டு இருக்காங்க, எப்படியாவது வந்து மாணிக்கத்தோட இடத்த வந்து வாங்கி பைரியம்மாவுக்கு வந்து செருப்பட்டியை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு அவங்க ஒரு பிரச்சனையை பற்றி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீணாக போன தண்டம் சோத்துக்கு தண்டம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்முடைய கௌதம் சாரோட ஃபேமிலியோட காலிங் பில்லை வந்து அடிக்குதுங்க. யாருடா வந்து காலிங் பில்லை அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இலக்கியா போயிட்டு கதவை வந்து அப்படியே லைட்டாக வந்து திறக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீணாக போன அஞ்சலி தாங்க வந்து நிற்கிறான். நின்றதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து சொன்னாங்க, நீ ஏன்டி இங்கே வந்து மரியாதையை வந்து வெளியே போடி, நீ வந்து வீட்டுக்குள்ளே வந்து என்ன பயங்கரமாக வந்து பிரச்சனை ஆகும், இல்லை செருப்பட்டி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏண்டி நீ வந்து என்ன வந்து இந்த வீட்டுக்குள்ளே ஓடுறது, இந்த வீட்டில் எனக்கு வந்து உரிமை இருக்குண்ணா, அதனால் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவை வந்து தள்ளி விட்டு அப்படியே வந்து முதல் அடியை வந்து எடுத்து வைக்கிறாங்க. நம்முடைய ஜானகி அம்மாவெல்லாம் வந்து பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த சனியை முடிச்சு திரும்ப வந்து வீட்டுக்கு எதுக்கு வந்தா, இவன் வந்து வந்தாலே வந்து வீடு வந்து நாசமாக போயிடும், நம்மளை வந்து நம்ப வச்சு துரோகம் பண்ணி கழுத்து அறுக்கிற ஜென்மமாச்சே இவன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானி கோபிட்டு, ஏய் அஞ்சலி மரியாதையாக அப்படியே போயிரு, வீட்டுக்குள்ளே வந்தேன்னா காலை வெட்டி போடுவான் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறாங்க. அந்த மிரட்டலுக்கெல்லாம் வந்து பயப்படாத இந்த அஞ்சலி வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. போனதும் பார்த்திங்கன்னா இவளோட நிறைய பிரச்சனை வந்து ஏற்பட்டு இவளை வந்து போலீஸில் வந்து பிடிச்சி கொடுக்குற அளவுக்கு வந்து நம்முடைய கௌதம் இலக்கிய கார்த்திக் 3 பேரும் வந்து போவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண பார்த்து எக்ஸ்ப்ளோர் watching.